தமிழக விவசாய அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார். நான் இப்ப விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கேன். இப்ப மெயினா இந்த உளுந்து சாகுபடியில பார்த்தீங்கன்னா, சில இது உங்களுக்கு ஷேர் பண்ண வந்திருக்கேன். அதாவது இந்த உளுந்து நீங்க பின்னாடி பார்க்கக்கூடிய பயிர்கள் எல்லாமே அந்த செடி பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா மஞ்ச குளிச்ச மாரி இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்துல வரக்கூடிய வெள்ளக்கொசு. அந்த வெள்ளக்கொசு இந்த மாரி வந்துச்சுன்னா, இந்த வைரஸ்ங்கிற ஒரு நோய் பார்த்தீங்கன்னா, அதிகமா பரவக்கூடிய காலங்கள் பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கு. நமக்கு இந்த மெயினா அதுவும் இல்லாத மழை வேற பெஞ்சிருக்கு. இந்த மாரி மஞ்சள் பார்த்தீங்கன்னா, அதிகமான ஒரு தன்மையும் இருக்கும். கூட பார்த்தீங்கன்னா, அ நைட்ரஜன் சத்து குறைபாடும் நெறைய இருக்கு. அந்த வெள்ள கொசு கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னாவே, இந்த மாரி ஒரு மஞ்சள் இந்த மாரி ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, வராம இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க நான் நின்னுட்டு இருக்கிற ஃபீல்டுல பாப்பீங்க கீழ. இப்ப இந்த நோய் பார்த்தீங்கன்னா, இது ஆந்த்ரகுனஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு இலைப்புள்ளி நோய். இந்த இலைப்புள்ளிக்கு நோய்க்கு பார்த்தீங்கன்னா, நீங்க நீங்க சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் அப்படிங்கிற ஒரு மருந்து ஒரு ஏக்கராக்கு 1/2 லிட்டரும் நீங்க இது உயிரியல் முறையில இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னும் கெமிக்கல் மெத்தட் நீங்க யூஸ் பண்ணும்போது கார்பன்டசம் பிளஸ் மேங்கோசிப் அப்படிங்க அந்த மருந்து ஒரு ஏக்கராக்கு 1/4 கிலோ கொடுக்கும் போதும் இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நல்ல எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட் இருக்கும். இந்த ஆந்த்ரகுனோஸ் இந்த லீவ் ஸ்பாட்டுங்கிற நோய் இதுதான் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு இந்த இதானது பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் தாக்கியிருக்கு பார்த்தீங்களா? இந்த வைரஸ் இந்த வெள்ளக்கொசுவோட பிரச்சனை அதிகமா இருக்கிற டைம்ல இந்த மாதிரி மஞ்சள் பார்த்தீங்கன்னா இலை ஃபுல்லா மஞ்சள் இருக்கும். இந்த மஞ்சள் ஆனது இந்த மஞ்சள் இப்படி உங்களுக்கு இலை ஃபுல்லா மாறி ஃபுல்லா பழுப்பாகி பார்த்தீங்கன்னா கீழே இலை கொட்டிடும். இது வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் எதுவும் கிடையாது. நீங்க முன்கூட்டியே இந்த வெள்ளக்கொசு ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணி நீங்க கொண்டு வரணும். அடுத்ததா இன்னொன்னு காமிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த புழுவோட பிரச்சனையும் இருக்கு. இந்த மார்க்கா அப்படிங்கிற ஒரு புழு இருக்கு. இங்க பாருங்க, இது நான் கையில வச்சிருக்க பாத்தீங்களா? இது இந்த உளுந்து செடியை பாத்தீங்கன்னா இந்த இலைய ஃபுல்லா சாப்பிட்டுட்டு பூ வைக்கிற டைம்ல உங்களுக்கு அந்த பூவையும் ஃபுல்லா சாப்பிட்டுட்டு நமக்கு பாத்தீங்கன்னா மேற்கொண்டு காய் உருவாகாதான வேலையை பாத்தீங்கன்னா பண்ணும். நீங்க இந்த மாதிரி இருக்கிற இதுக்கு இது பெவேரியா பேசினா இந்த புழுவுக்கு பாத்தீங்கன்னா உயிரியல் மெத்தட்ல பெவேரியா பேசினா ஒரு ஏக்கராக்கு 1/2 லிட்டரும் இல்ல பாத்தீங்கன்னா நீங்க கெமிக்கல் மெத்தட்ல போறீங்க அப்படின்னா இமாமெக்டின்ங்கிற ஒரு மருந்து இருக்கு. ஒரு டேங்குக்கு 10 கிராமும் அல்லது குளோரோடெட்ராப்ரோனில் அதாவது ஒரு டேங்குக்கு 5ல இருந்து 8 மில்லியும் ப்ளூ பெண்டமைடுன்னு ஒரு மருந்து இருக்கு. அது ஒரு ஏக்கராக்கு பாத்தீங்கன்னா 50 மில்லியும் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த புழு ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ உளுந்து செடியில மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்க இந்த ரிசல்ட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா